அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல் சகோதரிகள் அன்பர்கள் அனைவருக்குமே முதல்ல என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மகளிர் தின வாழ்த்துகள் எப்போலிருந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க, ஏன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே சில தினங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வரும். பெண்கள் தினம், அன்னையர் தினம், காதலர்கள் தினம் இப்படின்னெல்லாம் வருது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் ஒடுக்கப்படும் போது அதற்காக போராடி ஜெயிக்கிறாங்க. அந்த நாளை அவர்களுக்குரிய நாளாக வச்சுருப்பாங்க. இப்போ அன்னையர் தினம் எல்லாம் பார்த்திங்கன்னா, அன்னை தாயை வணங்கணும், அன்னையை போற்றணும் அப்படின்றதுக்காக அந்த அன்னையர் தினத்தை கொண்டு வந்தாங்க. காதலர் தினம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? காதலை ஒடுக்குனாங்க. காதல் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒடுக்கப்படும் போது காதலுக்காக போராடி அந்த காதலர் தினமாக கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பெண்கள் தினமும் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எந்தெந்த விஷயத்தில் ஒடுக்கப்பட்டாங்க? அவங்க கல்வி கற்கக்கூடாது, நிறைய படிக்கக்கூடாது அப்படின்றதில் ஒடுக்கப்பட்டாங்க. வெளியில் ஆண்களுக்கு நிகராக வேலை பார்க்கக்கூடாது, அதாவது ஆஃபீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, வீட்டிலேயே முடங்கி கிடக்கணும், வீட்டில் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒடுக்கப்பட்டாங்க. அப்படி ஒடுக்கப்பட்ட பொழுது நாங்களும் வேலைக்கு போவோம், நாங்களும் படிப்போம் அப்படின்னு பெண்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்கினார்கள். அப்படி போராடின பின்னாடி சரி படிச்சுக்கோங்க, வேலைக்கு போய்க்கோங்க அப்படின்னு முதலாக எந்த வேலை கொடுத்தாங்கன்னா 1858, அதாவது 18ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. இது போராடின பின்னாடி 1858 அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு சரி போனால் போகுது வேலை பாருங்கள் அப்படின்னு நிலக்கரி சுரங்கத்தில் எந்த வேலை கொடுத்தாங்க? வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுகின்ற வேலை நிலக்கரி சுரங்கத்தில் மற்றும் ஒரு சில வேலை, கஷ்டமான வேலைகளில் அவர்களை செய்யுங்க அப்படின்னு விட்டாங்க. சரி செய்யணும்னா அதையும் விருப்பமாக ஏற்றுக்கொண்டு நிறைய பெண்கள் செஞ்சாங்க. ஆனால் அந்த வேலைக்கு அதில் ஆண்கள் செஞ்சாங்க. அந்த வேலைக்குரிய ஊதியம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தனியாக இருந்தது, பெண்களுக்கு தனியாக இருந்தது. அது எப்படி நியாயம்? அதாவது எத்தனை நேர அளவு ஆண்கள் வேலை செய்கிறாங்களோ அத்தனை நேர அளவே பெண்களும் செய்கிறாங்க. நிறைய வேலை அவர்கள் எவ்வளவு வேலை செய்கிறாங்களோ அதை காட்டிலும் ஒரு படி மேலே தான் பெண்கள் எப்போவுமே செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் எங்களுக்கு குறைந்த சம்பளத்தில் ஏன் பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனி அப்படின்னு பார்க்குறீங்கன்னு மறுபடியும் போராடினாங்க. அப்படி போராடுனதில் 1857 அந்த ஆண்டு காலகட்டம் தான் நினைக்கிறேன், எனக்கு நிறைவு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அந்த ஆண்டில் மார்ச் 8ஆம் தேதி வீதிக்கு போராடினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் உடனே நிறைவேறிச்சா, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சதா, அங்கீகாரம் கிடைத்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அதற்கு பிறகு தொடர்ந்து போராட்டங்களாகவே இருந்தது. ஆனால் அவர்கள் போராடி நடுவீதிக்கு வந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி. சமுதாயத்தில் அவர்களுடைய போராட்டம் வெளிக்கு வந்த நாள் மார்ச் 8ஆம் தேதி. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 8ஆம் தேதியே பெண்கள் தினமாக நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இதை பிறகு பார்த்திங்கன்னா சட்டமெல்லாம் ஏற்றுக்கொண்டது. சரி, நாங்கள் இது பண்ணுறோம், சரிசம ஊதியம் தர்றோம் அப்படின்னு எல்லாம் சட்டங்கள் நிறைய போராட்டத்திற்கு பிறகு தான் ஏற்றுக்கொண்டது. இது பார்த்திங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்கா நியூயார்க்கில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து அது அமுலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் எத்தனையோ போராட்டங்கள் அதற்காக நடந்தது. இந்த பெண்கள் தினத்தில் நம்ம கட்டாயம் பெண்ணாகிய நான் உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக சில விஷயங்கள் பேசித்தான் ஆகணும். பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஒரு நாட்டை தாய் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே பெண் வருகிறாள். அதே போல் மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மலைகளுக்கு பெண்களுடைய பெயர்கள் தான் இருக்குது. நீர் எடுத்துட்டோம், நதின்னு எடுத்துட்டோன்னு வைங்களேன், கடல்னு எடுத்துக்கிட்டோம், நிறைய அது பார்த்திங்கன்னா பெண்கள் தான். கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, இந்த மாதிரி நதிக்கெல்லாம் கூட பெண்களுடைய பெயர் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறப்பம்சம் வாய்ந்தவர்கள்
அதாவது அனைத்து ஜீவராசிகளிலேயுமே உயர்ந்தது, எல்லா ஜீவராசிகளிலையுமே பெண் ஆண் அப்படி இருக்கும்போது எல்லா ஜீவராசிகளிலையுமே பெண் என்பவள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு உரியவள், அவள் மதிக்கப்பட வேண்டியவள் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய பெயர்கள் எல்லாம் வச்சு பெருமைப்படுத்தினாங்க பெண்ணுக்கு. அப்படி பெருமைப்படுத்தின பின்னாடியும் கூட இது எப்போ பெருமைப்படுத்தினது, இந்த பெயரெல்லாம் எப்போ வந்தது, வேத காலத்திலிருந்து வந்த பெயர்கள். அப்படி இருந்தும் கூட சரியான அங்கீகாரம் பெண்ணுக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த காலத்திலேயே பெண் ஆணுக்கு வித்தியாசம் பார்க்கப்பட்டது. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது வயிற்றில் வளர்றது பொண்ணா ஆணான்னு பார்த்தாங்க. பெண் குழந்தையுடைய அது மருத்துவச்சிக்கு பார்த்தாலும் தெரிஞ்சது அந்த காலத்தில் பெண்ணாக இருக்கதா இல்லை ஆணாக இருக்குமா அப்படின்னு. அவள் பெண் என்று அப்படின்னு சொல்லிட்டாலே போச்சு. கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, இல்லை பிறந்த பின்னாடி நெல்மணி போட்டு மூச்சடைக்க செய்து அந்த குழந்தையை சாகடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தது. உணவுகளில் ஆணுக்கு அதிகமான உணவு, பெண்ணுக்கு கம்மியான உணவு, உடைகளில் எல்லாத்துலேயுமே பாரபட்சம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பார்த்தாங்க. இதற்கு எத்தனை பேர் போராடினாங்க, எத்தனை பெரியவங்கள்லாம் போராடினாங்க, பெண்களும் போராடினாங்க, முடியலையே. பெண்கள்னால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது கல்வியே கற்க விடாமல் தடுத்தார்கள் இல்லையா. பெண்கள் எல்லாம் நிறையா படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஒடுக்கப்படும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், பெரியார் போன்றவர்களெல்லாம் பெண்களுக்காக போராடினாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், பெண்களை மதிக்கணும், பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், பெண்கள் திருமணம் அதாவது கணவருக்கு பிறகு கணவர் இல்லைன்னா கணவர் இறந்துட்டார்னா மறுமணம் செய்து கொள்ளலாம். இது போன்ற நிறைய பெண்களுக்காக போராடி ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தின பின்னாடியும் போராடின பின்னாடியும் நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பெண்களுக்கு ஊதியம் ஒரு விதமாகவும் ஆண்களுக்கு ஊதியம் ஒரு விதம், அதாவது சேலரி பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரே ஆஃபீஸ் தான், ஒரே வேலை தான் செய்கிறாங்க, இருந்தால் கூட ஆண்களுக்கு வேறு விதமான ஊதியம், பெண்களுக்கு வேறு விதமான ஊதியம். பெண்கள் ஆண்களுக்கு சமம் தான், எந்த விதத்துலையும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு போராடினாங்க. இன்னும் சொல்லணும்னா பெண்கள் ஆண்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண் தானே பெற்று கொடுக்கிறாள், அது ஆணால் முடியாது. இயற்கை என்ன பண்ணியிருக்கு, இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெருமை பெண்ணுக்கு தான்யா, நீ எந்த பெருமை வேணால் எடுத்துக்கோ. ஆனால் குழந்தை பெற்று கொடுத்து குடும்பத்தை வளர்க்கிறது, அதாவது குடும்பத்தை வளர்க்குறதே பெண் தானே, அதனால் பெண்களுக்கு தாயா இந்த சக்தி அப்படின்னு ஒரு படி மேலே உயர்ந்த இடத்துலையே பகவான் வச்சு உணர்த்தி இருக்கிறார். இருந்தால் கூட இல்லையே, ஒரு பொம்பளை இப்படி பண்ணலாம், ஒரு பொம்பளைக்கே இவ்வளோ திமிரா, ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ இதாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சொல்கிறது சொல்கிற விதத்தில் சொன்னால் ஏற்றுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு உண்மையாலுமே அகங்காரம் கூடாது, திமிர் கூடாது, எதுக்காக கூடாதுன்றாங்க, இருக்கணும். ஏன்னா ஆணுக்குரிய உணர்வு தான் பெண்ணுக்கும் இருக்குது, இருந்தால் கூட கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதை பார்த்து பிள்ளைங்க வளர்ந்துடக்கூடாது. ஆண்கள் கோபப்பட்டால் குடும்பத்துக்கு நஷ்டம் கிடையாது, வெறும் அவரோட நஷ்டம் போயிடும், அவரை சார்ந்த ஏதோ 1-2 பேருக்கு நஷ்டம் போய் அவ்வளோதான், அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் பெண் என்பவள் பொங்கி எழுந்துட்டான்னா இல்லை வேறு விதமாக தவறாக நடந்துட்டான்னா குடும்பம், அவளை சார்ந்தவன் மிகப்பெரிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் கூட சில விஷயங்கள் அந்த சுதந்திரம் எல்லாருக்குமே கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. பாரதியார் சுதந்திரத்தை, பெண் சுதந்திரம், பெண்களுக்கு சம உரிமை எங்கிருந்து ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன் மனைவி கிட்டே இருந்தே ஆரம்பித்தார். வெளியில் போய் நான் சுதந்திரமாக பெண் சுதந்திரத்திற்காக இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணல, ட்ராமா அந்த நாடகம் எல்லாம் பண்ணலை. அவர் தன் மனைவி கிட்ட இருந்தே வீட்லேயே செல்லம்மா வாம்மா என் பக்கத்தில் உட்காருமா. அந்த காலத்தை பெண்கள் எல்லாம் கணவன் அருகில் வரமாட்டாங்க, கணவன் உட்கார்ந்துருந்தாருன்னா அவர் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பாரதியார் என்ன பண்ணார், செல்லம்மா வாம்மா என் பக்கத்தில் உட்காரு, எனக்கு சமமாக உட்காரு நீ. ஆணும் பெண்ணும் பார்த்திங்கன்னா உடல் அமைப்பில் தான் வேறுபட்டு இருக்காங்க, ஆனால் எந்த விதத்திலும் பெண் குறைச்சல் கிடையாது, ஒரு படி மேலே தான் உட்காருமா அப்படின்னு தன் மனைவி கிட்ட இருந்தே அந்த பெண் பெருமையை, சமத்துவத்தை உண்டாக்கி இருக்கிறார். இப்படி இருந்துக்கிட்டும் கூட இன்றைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமைகள் அதெல்லாம் குழந்தைக்கிட்ட பிறந்த 3 மாதம் 6 மாதம் குழந்தைக்கிட்ட எல்லாம் நடந்துக்கிறாங்க. வயதான பாட்டி 80-90 வயசில் இருக்கிற பாட்டிக்கிட்ட எல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது.
இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டியவை. சட்டங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், சலுகையே காட்டக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பெண்கள் தினத்தில் என்னுடைய ஆசையை தான் நான் கடவுள்கிட்ட அதுதான் வேண்டுவேன். பாவம் சின்ன குழந்தைங்க இல்லை இளவயது பெண்களே இருக்கட்டும், என்ன கூட்டு பலாத்காரம் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம இன்னும் உஷாராயிடணும். நம்ம ஆண்கள் காதலன் என்கின்ற பெயரில் நம்ம மோசடி போயிடக்கூடாது, காதல் என்கின்ற பெயரில் போயிடக்கூடாது. அப்படின்றதுல உஷாராக இருக்கணும். நம்ம சாதிக்கணும், நிறைய சாதிக்கணும். பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த பெண்கள் சுதந்திரம், பெண் சுதந்திரம், ஆணுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு அதுக்கு எதை உதாரணமாக சொல்லுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னா, ஆம்பளைப்பா நைட்டில் தனியாக சுற்றுறான, நானும் சுற்றுறேன் பாரியா அப்படிம்பாங்க. அதுதான் சுதந்திரம், பெண் சுதந்திரம், சமத்துவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆண்கள் குடிக்கிறாங்களா, நானும் குடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவத்தை அதிலெல்லாம் காமிப்பாங்க. எதில் காண்பிக்கக்கூடாதோ அதில் காண்பிப்பாங்க. நமக்கு இயற்கை உடலமைப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அது எங்கே பாதிக்கும் தெரியுமா? இரவு நேரத்தில் தனியாக போகிறோம்ல, சமத்துவம் அப்படின்னு பார்த்துட்டு இல்லை குடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துலலாம் பாதிப்புகள் ஏற்படும். தனியாக போகும்போது ஒரு ஆண் போயிட்டு பத்திரமாக திரும்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி வர முடியுமா? கிடையாதே. ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு இயற்கை அமைச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம அதிலெல்லாம் பார்க்கக்கூடாது. சமத்துவம், சாதிப்போம் அப்படின்றதெல்லாம் எதில் காமிக்கணும்னா, நமக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையில் அவர்களை காட்டிலும் இன்னும் சிறப்பாக செயல்படணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஆண்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னோம்னா நம்ம மேலே தான் தப்பு, நம்மளை நாமே குறை சொல்வதாக அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு ஆணையும் பெண் தான் வளர்க்குறார். வளர்ப்பு சரியாக இருக்கணும், சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்போது நிறைய பேர் இப்போ தப்பு பண்ணுறாங்க ஆண்கள். அதாவது நான் இப்போ இத்தனை நேரம் பேசுனது பார்த்திங்கன்னா இந்த உரிமைக்காக பேசினேன், உரிமை பெண் கல்விக்காக பேசினேன். ஆனால் ஆண்களை எந்த விதத்திலும் தவறாகவோ குறையாகவோ நான் பேசலை. ஏன்னா அந்த ஆணை பெற்றெடுப்பவள் பெண் தான், ஆணையை பெற்று கொடுக்கறது இல்லை. அந்த ஆணை வளர்ப்பவளும் பெண் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆணை குற்றம் சொன்னால், குறை சொன்னோம்னா அது நம்மை நாமே சொல்வது போன்று ஆகும். அதனால் நம்ம பொறுப்பாக வளர்க்கணும், பொறுப்பு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவர்களை வளர்க்கும் விதத்தில் வளர்க்கணும். பெண்களை மதிக்கக்கூடிய அளவில் நிறைய பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணே வீட்டில் உட்காந்துக்கிட்டு சகஜமாக பேசிக்கிட்டு இருப்போம். அதை நம்ம பெற்றிருக்கக்கூடிய பிள்ளை மகனே கேட்பான், காது கொடுத்து கேட்பான். அம்மா என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் காது கேட்கும். இல்லை பக்கத்து வீட்டு பெண்மணி பற்றியோ இல்லை தன்னுடைய தோழியை பற்றியோ இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள பற்றியோ, ஆமாம் தெரியாதாக்கும், அவள் பொம்பளையாவ, அவள் இப்படி நடந்துக்கிறா அப்படி நடந்துக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பற்றி தரக்குறைவாக பேசும்போது அவன் காதில் விழுகுது. ஓ பெண்கள்னால் இப்படித்தானா அப்படின்ற ஒரு எண்ணம் வராதா சொல்லுங்கள்? அதனால் நம்ம என்ன பண்ணணும், பேசுகிறது ஜாக்கிரதையாக பேசணும். மகன் முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு இருக்குது. இன்னொன்று பிறர் பற்றி, பிற பெண்களை பற்றி தாழ்வாக பேசக்கூடாது. நிறைய தப்பு நடக்குதுங்க. நிறையா பிறரை பற்றி தாழ்வாக பேசி ஒன்றுமே இருக்காது, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் கூட அவங்கள பிடிக்காமல் அவங்க மேலே பொறாமை கொண்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக இவங்கள பேசி அப்படி பேசினாதான் இவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அப்பா ஏன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் வெல்ல முடியாமல் இருப்பாங்க, தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குறை சொல்லிட்டு இவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறது. இதெல்லாம் நல்லா இருக்கா? சொல்லணுன்னா இதை பற்றி நிறைய சொல்லலாம். செல்ஃபோனில் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சிலரை பிடிக்கலன்னா, இப்போது யாராவது ஒருத்தர் வீடியோ பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா ஏதோ ஒரு காரணத்தில் பிடிக்காது, அது பிடிக்காமல் போச்சு. அதை காரணம் பிடிக்காமல் இருக்கிறதுனா இவங்ககிட்ட இல்லாத விஷயம் அங்கே ஒன்று இருக்கும், அவங்கக்கிட்ட இருந்திருக்கும், அது இவங்களுக்கு பிடிக்காது. வைத்தறிச்சல்ல என்னமோ கண்ணால் நேரில் பார்த்த மாதிரி என்னென்னமோ தப்பாக அசிங்கமாக கமெண்டெல்லாம் போடுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல், அதாவது கமெண்ட் போடுறாங்களே, தப்பாக பேசுகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்படும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, அதை பற்றி நம்ம அப்புறமே தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன். இந்த பெண்கள்கிட்ட அதிகமாக சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆண்களை காட்டிலும் அதிகமான அன்பு, பாசம், கருணை, பொறுமை எல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குது. இப்படி தான் பார்த்து பார்த்து பிரம்மன் படைச்சிருக்காரு.
எல்லா உயிர்களையும் படைச்சு கடைசியில் பெண்ணை படைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே இருக்கணும். தாயாக இருக்கணும், தங்கையாக இருக்கணும், சகோதரியாக இருக்கணும், தோழியாக இருக்கணும், எல்லாமுமாக, குழந்தையாக இருக்கணும், எல்லாமுமாக இருக்கணும். அப்படி மட்டும் இல்லாமல் அவள் பொறுமையுடையவளாக, கோபப்படாதவளாக, கருணை உள்ளம் உடையவளாக, அன்பு மிகுதியாக, இதெல்லாம் இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னு பிரம்மன் சொன்னதாக ஒரு கதை இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்கள் தினத்துக்கு தான். அப்படி பெருமைக்குரியவர்கள் பெண்கள். அவர்கள்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. உடல் வலிமை இல்லைன்னா கூட மன வலிமை கொண்டு நிறைய சாதிக்கலாம். சமயோஜித புத்தி கொண்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம். அப்படி இல்லாமல் நம்ம வீண் வதந்திகள் பரப்புறது, பொறாமைப்படுறது, அதெல்லாம் செஞ்சுட்டு காலத்தை கடத்தக்கூடாது. நமக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களுக்குள்ளே பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அது நமக்கு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே தெரியாமல் இருக்கும். தேடணும், என்ன இருக்குன்னு தேடல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஓ நமக்குள்ளே இது இருக்கா அப்படின்னு, அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் முழுமையாக இறங்குங்க. பாதியில் விட்டுட்டு ஒவ்வொரு துறையிலையும் போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போயிட்டு இருந்தோன்னா கட்டாயம் வெற்றி கிடைக்காது. உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் என்ன தொட்டாலும் இப்படி ஆகுதுன்ற மாதிரி நீங்களே புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியெல்லாம் கூடாது. என்ன வருதோ அதை சிறப்பாக செய்யுங்க. சும்மா வீண் பொழுது நம்ம கழிக்கக்கூடாது எப்போவுமே. எதுவுமே இல்லைன்னா ஒரு பெண் குடும்பத்தை கவனிக்கிறா. இதில் ஒரு விஷயம் சொல்லணும். நான் நிறைய வேலைக்கு போகிறாங்க பெண்ணுங்க, நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சில பெண்கள் வேலைக்கும் போக மாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட பெண்ணுங்கிட்ட போயிட்டு நீங்கள் என்னம்மா செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு, நான் சும்மா தாங்க இருக்கேன், நான் ஒன்றும் செய்யலிங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்க சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா சும்மாவா? ஒரு வீட்டை பராமரிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா என்ன? நிறைய ஆம்பளைங்க பெண்களை குத்தி காமிப்பாங்க. நீ என்ன பெருசாக வேலைக்கு போயாக்கும், பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறியாக்கும், என்ன சமைச்சு போடுற, வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இத்தனை அழட்டிக்கிற அப்படிம்பாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்க்க சொல்லணும். நிறைய பெண்கள் கூட சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் என்ன வேலைக்கு போகிற பொண்ணுங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன வேலைக்காக போகிறீங்க, நீங்கள் என்னங்க அதுவாக செய்கிறீங்க, வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்கணும். காலையில் எழுந்தோடனே வீடு பெருக்கி தொடக்கணும், இதை சமைச்சு 3 வேளையும் சமைச்சு போடணும், குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டுக்கு போய் விடணும், கொண்டு வரணும், அவங்களுக்கு என்ன தேவையாக செய்து கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், துணி துவைச்சு கணவருக்கு சரியாக இருக்கா, பிள்ளைங்களுக்கு சரியாக இருக்கா, அயன் பண்ணி வைக்கணும், அழுக்கு ஒட்டியிருக்கா எல்லாத்தையும் பார்த்து மீண்டும் துவைக்க போடணும். அது தவிர அவங்களுக்கு பிடிச்சது பார்த்து நைட்டு ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி பால் கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும், மார்க்கெட்டுக்கு போடணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், அந்த காய்கறி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை விஷயம். கடவுள் ஆரோக்கியத்தை பார்க்குறாங்க, பிள்ளைங்க ஆரோக்கியத்தை பார்த்துட்டு இவங்க ஆரோக்கியத்தை கோட்டை விட்டுடுறாங்க. இத்தனையும் செஞ்சுக்கிட்டு நான் வெறும் சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்றாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் சும்மா தான் இருக்கேன்னு. நான் குடும்பத்தை பராமரிக்கிறேங்க, இதென்ன இவங்களுக்கெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுங்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் வெற்றிக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆணுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆணாக போயிடுது. ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆண், குழந்தைகள், மாமனார், மாமியார், பெற்றோர், இப்படி சேர்ந்தது எத்தனையோ இருக்குது. அப்போது ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். இதை உணர்ந்துக்கணும் பெண்கள். நம்ம மன வலிமை படைத்தவர்கள். இன்னும் சொல்லணுன்னா, ஒரு கணவன் இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கிறான்னா அதற்கு நேராக எதிர்த்து கணவனை திருப்பி அடிக்க முடியும். ஆனால் அடிக்க மாட்டாங்க பெண்கள். அதுதான் பெண்களுக்குரிய குணம். கணவர் அடிக்கிறாருன்னு வைங்களேன், திருப்பி அடிக்க முடியும், அவ்வளவு பலம். அதாவது கோபம் வரும்போது எப்போவுமே பலம் பல மடங்கு கூடும். அதனால் திருப்பி அடிக்க முடியும் அளவுக்கு சக்தி இருந்தால் கூட அடிக்க மாட்டாங்க. அவருடைய அன்பு, கருணை, பாசம் அந்த இடத்துல தடுத்துருது. அது அங்கே தான் பெண்கள் நிற்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு. அதாவது தாய் நாட்டு பெண்கள் பேரில் ஓடுகிற நதி நீர், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்கள் பெயர் வச்சு பெண்களை அவ்வளவு பெருமையாக வச்சுருக்காங்க, நம்ம நாடு வச்சுருக்கு. இவ்வளவு பெருமைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி கொஞ்சம் சிலர் ரொம்ப குறைச்சலான பெண்கள் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிறது பார்த்தா அது சொல்ல விரும்பலை நான், அது சரியாக தோணலை. நம்ம எப்போவுமே வணக்கத்திற்கு உரியவர்களாக
மதிப்பிற்குரியவர்களாக இருக்கணும். சரி, இப்போது மகளிர் தினத்திற்காக மகளிர்களை வாழ்த்தும் விதமாக, மகளிருடைய பெருமையை சொல்லும் விதமாக 4 வரி ஒரு பாடலாக பாடிடுறேன். என் கணவர் டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல் இது. பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, நம் நாட்டின் பெருமை நாளும் இருக்குது. பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, முன்னேற்றம் காணும் வழியும் இருக்குது. பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, நாளை வரும் உலகமெல்லாம் பெண்கள் கையிலே, நாடி வரும் நன்மையெல்லாம் பெண்கள் கையிலே, குடும்பத்தின் கௌரவந்தான் பெண்கள் கையிலே, குறைவின்றி தழைப்பதெல்லாம் பெண்கள் கையிலே, எல்லாமே வெற்றியாகும் பெண்கள் கையிலே, இவ்வுலகை ஆளும் சக்தி பெண்கள் கையிலே. பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே. இந்த பாட்டில் இன்னும் நிறையா வரிகள் இருக்குது. இந்த பதிவில் இந்த வரிகள் வரைக்கும் போதும். இதில் பாருங்கள், இவ்வுலகை ஆளும் சக்தி பெண்கள் கையிலே அப்படின்னு இருக்குது இல்லையா? உண்மையாலுமே எல்லா ஆற்றலும் நம்மக்கிட்ட இருந்தும் கூட நம்ம சில விஷயங்களில் கோட்டை விட்டுறோம். அதனால் அது என்ன தப்பு செய்கிறோன்னு பார்த்து சரி பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், கட்டாயம் எல்லா பெண்களுமே சாதிக்கலாம். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பற்றி சொல்கிறேன். புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்து நானும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்களா, துவண்டு போல் நிறைய வேலை தான் எனக்கு. நிறைய கண் முழிச்சு நிறைய வேலை பார்க்குறேன், பல வேலைகள் பார்க்குறேன். இசை கச்சேரி செய்கிறேன், குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களையும் கவனிச்சுக்கணும், பிஸ்னஸில் அதையும் பார்த்துக்கணும், நிறைய பொருள்கள் புதிதாக கண்டுபிடிக்கிறேன். அது ஒரு பெண்ணாக இருந்து செய்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல படம் வரைகிறது வரலாம், நல்ல டான்ஸராக இருக்கலாம், நல்ல பாடகர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் கவனம் செலுத்தி நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த மகளிர் தினத்தில் சொல்லிக்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை தொட்டிங்கனாலே அழகாக அந்த ஆப்க்கு போயிடுவீங்க. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்ற பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது நம்மளுடையது. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலேயும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலேயும் திரும்ப நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒன்று வளருதுன்னா அதற்கு போலியாக நிறைய உருவாகும் இல்லையா? அதனால தான் இது சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போது பார்த்திங்கன்னா என்னுடைய பொருள்கள் நல்லா இருக்குது, தரமானதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதை காரணமாக வைத்து போலியாக ஒன்று உருவாகிட்டு அதில் தரமற்ற பொருள்கள் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் என்ன திட்டுவீங்க? தரமில்லாத பொருள்களுக்கு காசும் வீணாக செலவாகும்ன்றதுக்காக நான் திரும்ப இதை ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்களுடைய வெப்சைட் தாங்க, அவங்களுடைய ஷாப்பிங் ஆப் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா ஷாப்பில் மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த ஆப்லேயும் கிடைக்காது, வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது, எந்த கடைகள்லையும் கிடைக்காது. எங்களுடைய விஹா கடைக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தந்திருக்கோம். அதே சமயத்தில் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் இல்லை சென்னைன்னு போட்டாலே எங்களுடைய கடைக்கு அழகாக ரூட் மேப் கைடு பண்ணி உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அதை படித்து நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள்,
பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.